குளித்தலை அருகே ஆர்டி மலையில் ரூபாய் 22 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட ஜல்லிக்கட்டு வாடிவாசலை மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி திறந்து வைத்தார். மேலும் ஜல்லிக்கட்டு போட்டியில் அதிக காளைகளை பிடிக்கும் அவர்களுக்கு முதல் பரிசாக காரும், இரண்டாம் பரிசாக பைக் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தோகைமலை ஒன்றிய பகுதிகளில் பல்வேறு நலத்திட்ட பணிகளின் கீழ் கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. ஆர்டி மலையில் எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 22 லட்சம் மதிப்பில் புதிதாக அமைக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு வாடிவாசலினை மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று துவக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு மக்கள் மற்றும் மாணவ செல்வங்களுக்காக பல எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், செல்வமகள், தமிழ் புதல்வன், மக்களை தேடி மருத்துவம் போன்ற எண்ணற்ற நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக அலங்காநல்லூரில் பிரம்மாண்ட அரங்கினை அமைத்துக் கொடுத்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர். அதை எப்படி நமது கரூர் மாவட்டத்திலேயே ஆர்டி மலையில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக எம்எல்ஏ நிதியிலிருந்து ரூபாய் 22 லட்சம் நிதி ஒதுக்கியே தற்போது வாடிவாசல் கட்டப்பட்டுள்ளதாகவும், அதனை திறந்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவித்தார். இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதற்கான அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்கப்படும் என கூறிய அவர், வரும் 16ஆம் தேதி நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்வதாகவும், மேலும் அதிக காளைகளை பிடித்த நபருக்கு முதல் பரிசாக கார் மற்றும் இரண்டாம் பரிசாக பைக் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து தோகைமலை வாரச்சந்தையில் ரூபாய் 9.99 லட்சம் மதிப்பில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு வளைவு அமைப்பதற்கான பணிகளுக்கு பூமி பூஜையிட்டும், ஆலத்தூரில் ரூபாய் 9.99 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய நாடக மேடை, சோப்லாப்பேட்டையில் ரூபாய் 28.1 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடத்தையும், ரூபாய் 15 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய நூலக கட்டிடத்தையும் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி திறந்து வைத்தார். இந்நிகழ்வின் போது குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம், திமுக தோகைமலை மேற்கு ஒன்றிய செயலாளர் ராமர், தோகைமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை, தோகைமலை யூனியன் சேர்மன் சுகந்தி, சசிகுமார் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள், திமுக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சீனிவாசன்.